சாம்சங் கேலக்ஸி S20 ஃபேன் எடிஷன் 5G ரீசெண்டாக சாம்சங் அவங்களுடைய ஃபேன்ஸ்க்காக லான்ச் பண்ண ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலுமே ப்ரீமியம் ஃப்ளாக்ஷிப், அதாவது S21 இருக்கக்கூடிய நிறைய ஃபீச்சர்ஸ் இதில் டம்ப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஸ்னாப் ட்ராகன் 865 ஃபேன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி அந்த சிப்செட்டோட லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆல்மோஸ்ட் 10 டேஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி இதோட கம்ப்ளீட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ சாம்சங் இதில் என்னென்ன விஷயங்கள் பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க, இன்னும் என்னென்ன விஷயங்கள் பெட்டராக கொடுத்துருக்கலாம் தெரிஞ்சுக்க வீடியோ தவிர கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ஸோ சாம்சங் கேலக்ஸி S20 ஃபேன் எடிஷன் 5G உடைய கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து அன்பாக்சிங் வீடியோ இருக்குது, நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் 10 டேஸ் நான் யூஸ் பண்ணி என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அதை தான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தது என்னென்னா வந்து 4Gயை விட 5G எவ்வளோ தூரம் பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ 4G அப்படின்னு பார்த்தீங்கன்னா Exynos 990 கொடுத்துருந்தாங்க, மற்ற ஸ்பெசிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு சிமிலராக தான் இருந்தது. இப்போ 5Gயில் உங்களுக்கு ஸ்னாப் ட்ராகன் 865 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 நானோமீட்டரில் ப்ராசஸ் பண்ண ஒரு ஃப்ளாக்ஷிப் சிப்செட். இதோட GPU அப்படின்னு பார்த்தீங்கன்னா Adreno 650. இதோட ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ரேம் மேனேஜ்மெண்ட்டுக்கு உங்களுக்கு UFS 3.1 சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் இது Android 11 One UI 3.1 கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்னாப் ட்ராகன் 865 இதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக Exynos 990 விட ஒரு பெரிய வித்தியாசம் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. எஸ்பெஷலி வந்து நீங்கள் கேமிங் எல்லாம் விளையாடும் போது, கேம்ஸ் எல்லாம் இதில் விளையாடும் போது ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ இது ஸ்னாப் ட்ராகன் 865 மட்டும் இல்லை, 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட், இது ரெண்டையுமே வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் ஹை ஹேண்ட் கேமிங், அதாவது கிராஃபிக்ஸ் எல்லாம் ஹெவியாக இருக்கக்கூடிய கேம்ஸ் நீங்கள் விளையாடினா கூட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக இருக்கும். ஃப்ரேம் ட்ராப்ஸும் நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு இந்த ஃப்ளாக்ஷிப் சிப்செட் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் நீங்கள் எடிட்டிங் எல்லாம் பண்ணுறீங்கனாலும் ரெண்டரிங் இந்த விஷயமும் ரொம்பவே குவிக்காக இருக்குது. அதே மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது ஒரு ஆப்லேருந்து இன்னொரு ஆப்புக்கு நீங்கள் ட்ரான்ஸ்லேஷன் ஆகிறது வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது, ரொம்பவே ஈஸ் ஃபீலிங் கொடுக்குது. ஸோ யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் நிறைய பேர் கேட்ட கேள்வி, இந்த ஸ்மார்ட் ஃபோன் அதிக நேரம் யூஸ் பண்ணும்போது சூடாகுதா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இதில் வந்து நான் த்ராட்லிங் டெஸ்ட்டே ரன் பண்ணி பார்த்தேன். நீங்களே பார்க்கலாம் பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ தூரம் இதில் கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. அதே சமயத்தில் மேக்ஸிமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 39, 37 அது வரைக்கும் தான் ரீச் ஆச்சு. ஸோ இந்த டெம்பரேச்சர்ஸ் எல்லாம் ஈட்டிங் இஷ்யூ நம்ம சொல்லவே முடியாது. ஸோ நார்மலாக எல்லா ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டெஸ்ட்லாம் ரன் பண்ணும்போது வார்ம் ஆகும். அதே சமயத்தில் நீங்கள் ரொம்ப நேரம் கேம் விளையாடினாலும் சரி, கேமராஸ் அதிக நேரம் யூஸ் பண்ணாலும் சரி, லைட்டாக வார்ம் ஆகும் தான். பட் இதில் வந்து உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸில் எந்த இம்பேக்ட்டுமே காட்டலை. அது மட்டும் இல்லை, இதில் வந்து சூடாகிறதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஜிக்கலாக யோசிச்சா வந்து இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன். இந்த ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் இல்லை, எந்த 5G ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் உங்களுக்கு லேஸாக நீங்கள் வந்து சூடாகிறத ஃபீல் பண்ண தான் செய்வீங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து எல்லா 5G ஸ்மார்ட் ஃபோன்லேயும் உங்களுக்கு சிப்செட் கூடவே வந்து மோடமும் இன்டெகிரேட் பண்ணி தராங்க. இதுலேயும் உங்களுக்கு X55 மோடம் இருக்குது. ஸோ இந்த பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் சிப்செட்டுக்கு மட்டும் பவர் அனுப்பாது, மோடத்துக்கும் சேர்த்து பவர் அனுப்பணும். அதே 4G ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் உங்களுக்கு சிப்செட்டுக்கு மட்டும்தான் பவர் அனுப்பணும். அப்படி இருந்தே அதுலேயே நமக்கு வந்து லேசாக சூடாக தான் செய்யும். அதே 5G ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 காம்போனண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு பவர் அனுப்பணும், மோடத்துக்கும் அனுப்பணும், அதே சமயத்தில் சிப்செட்டுக்கும் அனுப்பணும். அப்படிங்கும்போது எல்லா 5G ஸ்மார்ட் ஃபோனுமே உங்களுக்கு லேசாக சூடாக தான் செய்யும். பட் அது வந்து உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸில் எந்த இம்பேக்ட்டுமே கிடையாது. ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மல்டி டாஸ்கிங் பண்ணணுன்னாலும் சரி, ஐ ஹேண்ட் கேமிங்காக தான் எனக்கு ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னாலும் சரி, நார்மல் கேமராக இருந்தாலும் சரி, நீங்கள் எடிட்டிங் அந்த மாதிரி ஒர்க் பார்ப்பீங்கனாலும் சரி, எல்லாமே வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு பெஸ்ட்டாக ஹேண்டில் பண்ணும். எந்த இஷ்யூஸுமே கிடையாது. நிறைய பேர் 5G நெட்வொர்க் அண்ட் கனெக்டிவிட்டி கேட்டிருந்தீங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு 9 பேண்ட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். ஸோ 9 பேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இது வரைக்கும் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ அதிகமான பேண்ட்ஸோட யாருமே லான்ச் பண்ணதில்லை. ஸோ அதுவும் ஒரு காரணம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து கொஞ்சம் விலை அதிகமாக இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து ஒவ்வொரு பேண்ட் வந்து சிப்செட்டில் ஆட் ஆக வந்து உங்களுக்கு காஸ்ட்லி ஆகும். கால் குவாலிட்டி நல்லாயிருக்கு, கேரியர் அக்ரிகேஷன் சப்போர்ட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. ஸோ இந்தியாவில் 5G வரும்போது கண்டிப்பாக வந்து இது 5G கம்பேட்டபிளாக இருக்கும், அதுலேயும் எந்த பிரச்சனையும் இல்லை.
பேனலில். அதோட இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே என்ஹான்ஸ் பண்ணுற வகையில் சூப்பர் AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க. 6.5 inches ஃப்ரண்ட்டில் சின்ன பஞ்ச் ஹோல் நாட்ச் இருக்குது. ஸோ எந்த டிஸ்ட்ராக்ஷனுமே இல்லை டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும். கூடவே வந்து 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட். ஸோ தட் வந்து நீங்கள் என்ன வந்து ஸ்க்ரால் பண்ணி பார்த்தாலும் அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. ரெஃப்ரெஷ் ரேட் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெஃப்ரெஷ் ரேட் அதாவது அடாப்டிவாக இருக்கிறதுனால உங்களுக்கு பேட்டரி கன்சப்ஷனும் வந்து பெஸ்ட்டாக இருக்குது. அதே சூப்பர் AMOLED பேனலில் HDR10+ சப்போர்ட்டும் இருக்கிறதுனால நீங்கள் வீடியோஸ் பார்ப்பீங்கனாலும் சரி, OTT பிளாட்ஃபார்ம்ஸ் நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் இங்கெல்லாம் வந்து நீங்கள் வெப் சீரிஸ் எல்லாம் வாட்ச் பண்ணுவீங்கன்னா வந்து ஃபுல் HD கண்டென்ட் வந்து தாராளமாக வாட்ச் பண்ணலாம். இதில் கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து பார்க்காத அளவுக்கு வந்து ஒரு பெஸ்ட் பிளாக் கலர் வந்து நீங்கள் பார்க்க முடியும். பொதுவாக வந்து நீங்கள் HD கண்டென்ட்ஸ் நெட்ஃப்ளிக்ஸ்லாம் பார்க்கும்போது நிறைய இடங்களில் வந்து உங்களுக்கு டார்க்காகவே இருக்கும் அந்த மூவிஸ் வெப் சீரிஸ் எல்லாம். இதில் டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்டென்ஸ் ஃபீலிங் கொடுக்கும். அதுவும் கலர் டியூனிங் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. மற்ற ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே கம்பேர் பண்ணிவிட்டு இதை நீங்கள் பார்க்கும்போது வந்து கண்டிப்பாக அந்த டிஃப்ரென்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதோட ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கிறதுனால சவுண்ட் குவாலிட்டியும் நல்லாயிருக்கு. ஸோ சூப்பர் AMOLED பேனல் 800 nits பிரைட்னஸோட நீங்கள் இன்டோர்னாலும் சரி அவுட்டோர்னாலும் சரி டிஸ்பிளே வந்து எப்போவுமே சாம்சங் நம்மளை டிசப்பாயிண்ட் பண்ணதில்லை. இதுலேயும் உங்களுக்கு ரொம்பவே நல்லா தான் இருக்குது. அதே இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் அண்ட் அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 நாளாகவே வந்து நான் TPU கேஸ் எதுவுமே வந்து பேக் கேஸ் கவர் பண்ணாமல் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த பிளாஸ்டிக் பேக் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மூத் அண்ட் ஹை குவாலிட்டி மெட்டீரியலில் கொடுத்த மாதிரி இருக்குது. எங்கேயுமே ஒரு ஸ்க்ராச்சஸ் கூட நான் பார்க்கல. அதே சமயத்தில் கையில் வந்து இன்ஹேண்ட் ஃபீலிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் ஃபீலிங் கொடுக்குது. ஸோ ஓவரால் அவுட்லுக் அண்ட் பில்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமல் டிசைன் பிடிக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இன்ஹேண்ட் ஃபீலிங்காக இருக்கட்டும், கையில் ஹோல்ட் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதோட இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா பற்றியும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் எக்ஸாக்டாக உங்களுக்கு 4G எடிஷனில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் ட்ரிபிள் சென்சாரில் 12 மெகாபிக்சல் பிரைமரி சென்சார், ஃபோக்கல் 1.8 அபர்ச்சர், 8 மெகாபிக்சலுக்கு டெலிஃபோட்டோ கொடுத்துருக்காங்க, 12 மெகாபிக்சலுக்கு அல்ட்ரா வைடோட கொடுத்துருக்காங்க. இதில் பிரைமரி 12 மெகாபிக்சலில் எடுத்த ஷார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே நேச்சுரல் சைடில் இருக்குது. லைட்டாக வந்து உங்களுக்கு கலர் என்ஹான்ஸ் பண்ணியிருக்கு. டீட்டெயிலிங் ரொம்பவே நல்லாயிருக்கு. அல்ட்ரா வைடில் எடுத்த ஷார்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே டெப்த்தாக இருக்குது. பொதுவாக சாம்சங்குடைய அல்ட்ரா வைட் வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக கேட்ச் பண்ணும். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து டெலிஃபோட்டோ லென்ஸ் தான். இது 3x ஆப்டிக்கல் ஜூம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த சன்செட் இமேஜில் வந்து சன்னை கேப்சர் பண்ணணும் அப்படின்னு எடுத்த பிக்சர் தான். ஸோ ஃபர்ஸ்ட் பிக்சரில் சன் பாருங்கள் எவ்வளோ தூரத்தில் இருக்குது. அண்ட் செகண்ட் பிக்சரில் வந்து 3x ஆப்டிக்கல் ஜூம் டெலிஃபோட்டோ லென்ஸில் எடுத்ததில் பாருங்கள் சன் எவ்வளோ அழகாக கேப்சர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி. அதே அடுத்த பிக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து உங்களுக்கு டீட்டெயிலிங் ரொம்பவே நல்லா இருக்குது. நைட் ஷாட்டாக இருந்தாலும் நாய்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது. இதில் வந்து நேம் போர்டு வந்து பார்க்கணும் அப்படிங்கும்போது செகண்ட் ஷாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பாருங்கள் எவ்வளோ கிளியராக வந்து உங்களுக்கு நேம் போர்டை வந்து கேப்சர் பண்ணியிருக்கு. ஸோ இதெல்லாம் ரொம்பவே தூரத்துலேருந்து எடுத்த பிக்சர். ஸோ ஒருவேளை உங்களுடைய ப்ரொஃபஷனுக்கு கேமரா யூஸ் ஆகும், அதுவும் டெலிஃபோட்டோ லென்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கும்போது வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு பெஸ்ட் ஷார்ட்ஸ் கிளிக் பண்ணி தரும். அதே வீடியோஸ் வந்து உங்களுக்கு 4K ரெக்கார்டிங் 30 and 60 fps பண்ண முடியும். 1080 பிக்சல்லையும் 30 and 60 fps இருக்குது. இதில் OIS சப்போர்ட் இருக்கிறதுனால வந்து வீடியோஸ் எல்லாம் ரொம்பவே ஸ்டேபிளாக நீங்கள் எடுக்க முடியும். அதே ஃப்ரண்ட் கேமரா 32 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. இதில் எடுத்த ஷார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து ஹெச் டிடெக்ஷன் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். நார்மல் ஷார்ட்ஸாக இருக்கட்டும், போர்ட்ரேட் ஷார்ட்ஸாக இருக்கட்டும் உங்களுக்கு டீட்டெயிலிங் நல்லாயிருக்கு. கலர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி காட்டலை. உங்களுக்கு வந்து நேச்சுரலாக எப்படி இருக்கோ அதுலேருந்து உங்களுக்கு ஸ்லைட் என்ஹான்ஸ்மெண்ட் இருக்குது. ஸோ அது வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே ப்ளீஸிங்காக தான் இருக்குன்னு சொல்லலாம். அடுத்ததாக பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4500 mAh கொடுத்துருக்காங்க. இது 25 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும். பட் பாக்ஸில் உங்களுக்கு 15 watt தான் கொடுத்துருக்காங்க. 25 watt கொடுத்துருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். இது வயர்லெஸ் சார்ஜிங் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சப்போர்ட் எல்லாம் இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதோட பேட்டரி யூசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் நார்மல் யூஸராக இருந்தால் தாராளமாக வந்து ஒரு நாள் உங்களுக்கு சார்ஜ் நிற்கும். எந்த இஷ்யூஸுமே இல்லை. சாம்சங் கேலக்ஸி S20 ஃபேன் எடிஷனில் இன்னும் என்ஹான்ஸ் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது IP68 வாட்டர் ரேட்டிங்கோட வருது. அதோட இது வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும், ரிவர்ஸ் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க, நாக் செக்யூரிட்டி, குட் லாக் கொடுத்துருக்காங்க, சாம்சங் பேருக்கு டெஸ்க் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ஃப்ளாக்ஷிப்பில் இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து இந்த ஃப்ளாக்ஷிப்லேயும் வந்து சாம்சங் கொடுத்துருக்காங்க. ஸோ சாம்சங் கேலக்ஸி S20 ஃபேன் எடிஷன் 5G அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4Gலேருந்து கண்டிப்பாக ஒரு பிக் அப்கிரேட் அப்படின்னு சொல்லலாம், எஸ்பெஷலி பெர்ஃபார்மன்ஸில். ஸோ சாம்சங் கேலக்ஸி S20 ஃபேன் எடிஷன் 5G பற்றி உங்கள் கருத்து என்ன தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.